இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வேரியஸ் ஆக்ட்ஸ் ரிலேட்டட் டு ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசி. ஃபார்மசி படிக்கிற எல்லோருக்கும் எந்த ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சுன்னு மனப்பாடம் பண்றது பெரும் தலைவலி. எக்ஸாம்ல மாத்தி மாத்தி குழப்பம். ஆனா கவலைய விடுங்க, சூப்பரான ஸ்டோரி கனெக்ஷன் ட்ரிக்ஸ் மூலம் இதை நாம எப்படி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம்னு சொல்றேன். பேனாவை எடுத்துக்கங்க. ஆரம்பிக்கலாமா? ட்ரிக் 1. சுதந்திர காலகட்டம் 1947க்கு பின். நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. அதுக்கப்புறம் நாம நம்மளோட ஆரோக்கியத்தையும் உழைப்பையும் டெவலப் பண்ண நினைச்சோம். மக்கள் நல்லா உழைக்க ஃபேக்டரிஸ் வேணும். மக்கள் ஆரோக்கியமா இருக்க ஃபார்மசி துறையை ஒழுங்குபடுத்தணும். அதனால சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷமே, அதாவது 1948ல கொண்டு வரப்பட்ட 2 முக்கிய சட்டங்கள் தான் த ஃபார்மசி ஆக்ட் 1948 மற்றும் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. இனிமே 1948னா ஃபார்மசியும் ஃபேக்டரியும்னு உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும். ட்ரிக் 2. 5 வருஷ கேப்பு 1940 மற்றும் 1945. சுதந்திரத்துக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் கொண்டு வந்த சட்டம் தான் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. மருந்துகள் மற்றும் காஸ்மெட்டிக்ஸை இந்தியால இம்போர்ட், உற்பத்தி, விற்பனை செய்ய கொண்டு வந்த சட்டம். ஆனா வெறும் சட்டத்தை போட்டா போதுமா? அதுக்குன்னு சில விதிமுறைகள் எழுதணும் இல்லையா? அப்படி ரூல்ஸ் எழுத சரியா 5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஞாபகம் வைங்க. 1940ல ஆக்ட் வந்தா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ் வந்தது 1945. 5 வருஷ கேப்பு. ரொம்ப சிம்பிள். ட்ரிக் 3. சீட்டு கட்டும் வித்தையும் 1954. 2 சட்டங்களுக்கு வருஷம் 1954. தி ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ் ஆக்ட் 1954, அதாவது போலியான விளம்பரங்கள் மற்றும் ஏமாத்திர மருந்துகளை தடுக்கிற சட்டம். பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954, உணவுல கலப்படம் செய்யறத தடுக்கிற சட்டம். இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது? மேஜிக்னாலே சீட்டுக்கட்டு ஞாபகம் வரும். சீட்டுக்கட்டுல மொத்தமா ஜோக்கரோட சேர்த்து 54 கார்டுகள் இருக்கும். சோ மேஜிக்னாலே 1954. கலப்படம் பண்ணி தரமில்லாத பொருளை விற்பதும் கண்கட்டி வித்த காட்டுற ஒரு மேஜிக் தானே. அதனால ரெண்டுக்குமே 1954 தான் விடை. ட்ரிக் 4. வரி போடு 1955. மேஜிக் வருஷத்துக்கு அடுத்த வருஷமே அரசாங்கத்துக்கு சுதாரிப்பு வந்துடுச்சு. என்ன இது, ஆல்கஹால் கலந்து வர்ற மருந்துல மக்கள் மயங்கிடுறாங்களேன்னு சொல்லிட்டு வரி போடுறாங்க. அதுதான் மெடிசினல் அண்ட் டாய்லெட் பிரிப்பரேஷன்ஸ் எக்ஸைஸ் டியூட்டிஸ் ஆக்ட் 1955. மருந்துக்கு ஒரு 5, டாய்லெட்டுக்கு ஒரு 5ன்னு டபுள் டாக்ஸ் போட்டாங்கன்னு சும்மா ஃபன்னுக்கு ஞாபகம் வச்சுக்கங்க. 55, 1955. ட்ரிக் 5. பழைய வரலாற்றின் விஷம் 1919. லிஸ்ட்லேயே ரொம்ப பழமையான ஒரு சட்டம்னா அது பாய்சன் ஆக்ட் 1919 தான். சரித்திரத்துல 1919ன்னு சொன்னா நமக்கு உடனே ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் ஞாபகம் வரும். அது நமக்கு சுதந்திர போராட்டத்துல குடிக்கப்பட்ட விஷம் போல கசப்பான வருஷம்னு நினைச்சுக்கோங்க. ட்ரிக் 6. 1980s குற்றமும் தீர்வும் 1985 அண்ட் 1986. இந்த காலகட்டத்தை ஆக்ஷன் ஹீரோ பீரியட்னே சொல்லலாம். முதலாவது 1985 NDPS நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். கஞ்சா மற்றும் ஆபத்தான போதை மருந்து விக்கிறவங்கள 85ல புடிச்சு ஜெயில்ல போடுறாங்க. அடுத்த வருஷம் 1986ல இப்படி தப்பான மருந்துகளை ஒழிச்சு கட்டிட்டதால பொதுமக்களான நுகர்வோர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அடுத்த வருஷமே வந்த சட்டம் கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 1986. போதை சட்டம் போட்டு மக்களை பாதுகாத்தாங்க. செம்ம லாஜிக்ல. ட்ரிக் 7. 70கள் 1970 and 1971. தி இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1970. புது டெக்னாலஜி வருது இந்தியன் ஃபார்மால. நம்மூர் ஐடியாவுக்கு உரிமை வாங்குற பேட்டன்ட் ஆக்ட் 70களின் தொடக்கமான 1970ல உருவாச்சு. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971, MTP ஆக்ட். கர்ப்பம் களைப்பதற்கான இந்த முக்கியமான சட்டம் வந்த வருஷம் 1971. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்த 71 வருஷத்துல மக்களுக்காக உயிர் கொடுக்கும் முக்கியமான மெடிக்கல் சட்டமும் வந்ததுன்னு இதை லிங்க் பண்ணிக்கோங்க. ட்ரிக் 8. பொது மில்லேனியம் மற்றும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் 2000 and 2013. 2000 ஆண்டோட விசேஷமே உலகமே ஒரு புது டிசைனுக்கு மாறிடுச்சு. அதான் டிசைன் ஆக்ட் 2000. அதே மாதிரி மருந்தின் விலை தலைகால் புரியாம ரொம்ப ஏறிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ண DPCO என்கிற த ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் வந்துச்சு. நம்ம கண் முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன் வந்த சமீபத்திய வருஷ சட்டம் இது. வருடம் 2013. விலைய 13ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. கடைசியா இந்த குட்டி சட்டங்களை மறந்துடாதீங்க. டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. இந்தியா சுதந்திரம் வாங்கிய முதலா 5 ஆண்டு திட்டம் ஆரம்பிச்சு நம்ம டெவலப் ஆன வருஷம் 1951. முதல் 5 ஆண்டு திட்டம்.
ட்ரேட் அண்ட் மர்ச்சன்டைஸ் மார்க் ஆக்ட் 1958. பிசினஸ் மார்க் வியாபாரம் இதெல்லாம் 58 8 திக்கும் எட்டுற மாதிரி ட்ரேட் 1958ல பண்றாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. 60ல மிருகங்கள் கூட அன்பா பழகிட்டான். தனிப்பட்ட மாநிலங்களின் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் அந்தந்த மாநிலங்களின் சட்டம் படி இயங்கும். என்ன பசங்களா, நான் சொன்ன குட்டி கதைகள் வச்சு எல்லாமே டக்குன்னு மைண்ட்ல வந்து நிக்குதா? நீங்களே சொல்லி பாருங்க. 1948 சுதந்திரத்துக்கு அடுத்த வருஷம், சோ ஃபார்மசி அண்ட் ஃபேக்டரி. 1954 மேஜிக் அப்புறம் கலப்படம் அடல்ட்ரேஷன். 1940 சட்டம் போட்டா ரூல்ஸ் 5 வருஷம் கழிச்சு 1945ல. இப்படி ஒவ்வொன்னா உங்களை அறியாமலேயே மைண்ட்ல வந்து ஒட்டிக்கிடும். எக்ஸாம் பேப்பர்ல இதெல்லாம் பக்காவா வருதத்தோட எழுதி மாசா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வாங்க. கிளாஸ் ஓவர். நாளைக்கு புது கான்செப்டோட வந்து பார்க்கறேன். நன்றி. ஆல் தி பெஸ்ட்.